அடிக்கடி குழந்தைகளுக்கு சளி தொல்லையா? சாப்பிட்டதும் செரிமானம் ஆகலையா? ஒல்லியா இருக்காங்களா? இது ஒண்ணு போதும், ஒரு நோய் அண்டாது. உங்க குழந்தைங்க சரியா சாப்பிடுவதில்லையா? வசம்பை எடுத்து இப்படி பயன்படுத்தி பாருங்க. குழந்தைகளுக்கு பல்வேறு உடல்நல பிரச்சனைகளுக்கு நிவாரணம் அளிக்கிறது. இந்த வசம்பு குறிப்பாக குடல் புண், வாய் புண், சளி மற்றும் செரிமான பிரச்சனைகளுக்கு வசம்பு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. பச்சிலம் குழந்தைகள் அழுதால் வசம்பு கொடுக்க வேண்டும் என்று நம் வீட்டில் இருக்கும் தாத்தா பாட்டி கூறுவார்கள். வசம்பு என்பது பாரம்பரிய மருத்துவத்தில் பல நூற்றாண்டுகளாக பயன்படுத்தப்படும் ஒரு மூலிகை பொருளாகும். இது குழந்தைகளுக்கு பல்வேறு உடல்நல பிரச்சனைகளுக்கு நிவாரணம் அளிக்கிறது என்றே சொல்லலாம். குறிப்பாக குடல் புண், வாய் புண், சளி மற்றும் செரிமான பிரச்சனைகளுக்கு வசம்பு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. இந்த கட்டுரையில் பச்சிளம் குழந்தைகளுக்கு வசம்பு கொடுப்பதன் மருத்துவ பயன்கள் பற்றி விரிவாக பார்க்கலாம். செரிமானத்தை மேம்படுத்துதல். குழந்தைகளுக்கு அடிக்கடி வயிற்றுப்போக்கு, வாயுவால் வலி மற்றும் செரிமான கோளாறுகள் ஏற்படலாம். வசம்பு செரிமான சக்தியை அதிகரிக்கும் ஒரு சிறந்த மூலிகையாகும். சிறிதளவு வசம்பு பொடியை தேனில் கலந்து கொடுத்தால் வயிற்று பிரச்சனைகள் குறையும். சளி மற்றும் மூச்சு குழாய் அடைப்பை நீக்கும். அடுத்ததாக சளி மற்றும் மூச்சு குழாய் அடைப்பை நீக்குதல். குழந்தைகளுக்கு சளி, இருமல் மற்றும் மூச்சு குழாய் அடைப்பு சகஜமாக ஏற்படும். வசம்பு சளியை கரைக்கும் தன்மை கொண்டது. வசம்பை நீரில் ஊற வைத்து அந்த நீரை துணியில் வடிகட்டி சிறிதளவு தேனுடன் கலந்து கொடுக்கலாம். இது சளியை வெளியேற்றி மூச்சு விடுவதை எளிதாக்கும். குழந்தைகளுக்கு பல் முளைக்கும் காலத்தில் வலி மற்றும் எரிச்சல் ஏற்படும். வசம்பு எண்ணெயை தடவினால் பல் ஈறுகளின் வலியும் குறையும். இது இயற்கையான வலி நிவாரணியாக செயல்படுகிறது. வசம்பு நரம்பு மண்டலத்தை பலப்படுத்தும் திறன் கொண்டது. சிறிதளவு வசம்பு பொடியை பாலில் கலந்து கொடுத்தால் குழந்தைகளின் மூளையின் செயல்பாடு மேம்படும். இது குழந்தைகளின் கவனத்தை அதிகரிக்கவும் உதவுகிறது. குழந்தைகளுக்கு வாய்ப்புண் அல்லது தொண்டை வலி ஏற்பட்டால் வசம்பு நல்ல மருத்துவமாகும். வசம்பை தண்ணீரில் காய்ச்சி அந்த கஷாயத்தை வாய் கொப்பளிக்க பயன்படுத்தலாம். இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. வசம்பு ஆன்டி மைக்ரோபியல் மற்றும் ஆன்டிபயாட்டிக் பண்புகளை கொண்டிருக்கிறது. இது குழந்தைகளுக்கு ஏற்படும் சிறு காய்ச்சல் மற்றும் தொற்று நோய்களுக்கு நிவாரணம் அளிக்கிறது. வசம்பு பொடியை சிறிதளவு தேனுடன் கலந்து கொடுத்தால் உடல் வெப்பம் குறையும். சில குழந்தைகளுக்கு பசியின்மை பிரச்சனை இருக்கும். வசம்பு பசியை தூண்டும் திறன் கொண்டது. சிறிதளவு வசம்பு பொடியை சீரகம் மற்றும் தேனுடன் கலந்து கொடுத்தால் உணவு ஈர்ப்பு அதிகரிக்கும். அந்த வரிசையில் இந்த வசம்பு குழந்தைகளுக்கு பல்வேறு மருத்துவ பயன்களை வழங்குகிறது. ஆனால் அதிக அளவில் கொடுக்காமல் சிறிய அளவுகளில் மட்டுமே பயன்படுத்த வேண்டும். எந்த ஒரு புதிய மூலிகையையும் குழந்தைகளுக்கு கொடுப்பதற்கு முன் மருத்துவரின் ஆலோசனையை பெறுவது நல்லது. இயற்கையான முறையில் குழந்தைகளின் உடல்நலத்தை பராமரிக்க வசம்பு ஒரு சிறந்த தேர்வாகும்.